வணக்கம் மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? கடவுள் புண்ணியத்தில் ஓரளவுக்கு தான் இது பண்ணிக்க முடியுது. எனக்கு ஹெல்த் ப்ராப்ளம் கிட்டத்தட்ட 10 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். சுகர் வந்து 550 585 இந்த லெவல்லே போயிடுச்சு. ரொம்ப ஹெவியாகிடுச்சு. அந்த சுகர் அதிகமாகிறப்ப எனக்கு மைண்டு கூட கரெக்டாக வேலை செய்யல. அது ஒரு மாதிரியாக செவத்தில் போய் அடிச்சிட தலை, இன்னொரு பக்கம் இன்னொரு வெட்டி வச்சுன்னா அந்த பக்கம் டமார் நடிக்க, இந்த மாதிரி எந்திரிக்க முடியாத நிலமையில் போயிட்டேன். ஆனால் சுகர் வந்து எப்பவுமே இவ்வளோ ஹெவியாக வந்ததில்லை. இதுக்கு காரணம் டென்ஷன் தான் அப்படிங்கிறார் டாக்டரு. 2-3 டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு யூடியூப்லேயும் பார்த்து எல்லாம் சொல்லிக்கிறாங்க. முட்டை சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. முட்டை சாப்பிட்டா கொஞ்சம் குறையும் அப்படின்ட்டு நான் இந்த நியூட்ரிஷன் பவுடர் இது குடித்தாலும் சுகர் 0 சுகர் தான். இதில் நல்ல பெனிஃபிட் இருக்குது. ஆனால் காஸ்ட்லி. இதை கண்டிப்பாக நம்ம குடிக்க முடியாது. இதை ஃபுட்டை பற்றி கொஞ்சம் சில பேர் தப்பாகவும் பேசுவாங்க. அது எப்படியோ அந்த ஃபுட்டு கெமிக்கல்ஸ்லாம் எதுவுமே இல்லை. நான் ஆல்ரெடி குடிச்சிருக்கிறேன். ஹெல்த் நல்லா சப்போர்ட் பண்ணும். அட்லீஸ்ட் ஒரு காலையிலையோ இல்லை நைட்டோ ஏதோ டிஃபனுக்கு பதிலாக இதை எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் உடம்பு நல்லாவே இருக்கும். விட்டமின்ஸ் என்னென்ன விட்டமின்ஸ் வேணுமோ எல்லாமே கவர் பண்ணும். அந்த மாதிரி இது இப்போ 2 முடிஞ்சிருச்சு. இது 3வது ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி. இது பரவாயில்ல. இது குடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மலுக்கு வந்திருக்குது. எவ்வளோ நார்மல் வந்திருக்குன்னா 300 250 இந்த ரேஞ்சில் வருது. நான் வெறுவயத்தில் எடுத்தாலும் 200. அந்த வெறுவயத்தில் எடுக்கிறது தான் குறைய மாட்டேங்குது. இன்னும் 250 தான் போய்கிட்டு இருக்குது. அதை எப்படியாவது குறைக்கணும், கண்ட்ரோல் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா பண்ணிடுவோன்னு தெரியுது. இந்த இதுவும் சாப்பாடே இல்லை. 10 நாள் வந்து நான் சாப்பிடவே இல்லை. இது வந்து 2 நேரம் குடிக்கிறேன். ஒரு நேரம் வந்து ஒரு முட்டை வந்து நான் சாப்பிடவே மாட்டேன் என்றைக்கும். வேறு வழி இல்லை. ஏன்னா முட்டை சாப்பிட்டுட்டு ஆகணும். நாங்கள் இந்த இதை கூட வலிக்குது, இது எந்த நாள் வலிக்குது தெரியல. முட்டை நான் வந்து சாப்பிடவே மாட்டேன். முட்டை சிக்கன் எதுவுமே சாப்பிட மாட்டேன். ஆனால் வேறு வழி இல்லாதனால டாக்டர் சொன்னதுனால சாப்பிட்டேன். வெள்ளைக்கருவு மட்டும் சாப்பிட சொன்னாங்க. இன்னொரு டாக்டர் என்னங்கிறாரு, பரவாயில்ல 2மே சாப்பிடுங்க, 2லேயும் நார் சத்து இருக்குது, விட்டமின் ப்ரோட்டீன் இருக்குது, எல்லாமே இருக்குது. கொஞ்சம் கொழுப்புமே நமக்கு வேணுமா, கொழுப்பு சத்தும் வேணும். சாப்பாடு எண்ணெய் எதுவுமே இல்லை. எண்ணெயே இல்லை. 10 நாள் எண்ணெய்ங்கிறதுக்கே சான்ஸ் இல்லை. இந்த ஃபுட்டு சாப்பிட்டா கம்பல்சரி சுகர் குறையும். நார்மல் குறை வந்திருக்குது ஓரளவுக்கு. பரவாயில்ல. இன்னும் ஒரு 1 மந்த்து அதை அப்படியே கவர் பண்ணணும். ஆனால் என்ன ப்ராப்ளம்னா இப்போவே 11,000 ஆகிப்போச்சு. இந்த 3 டப்பா வாங்குறதுக்கு 11,000 ஆயிடுச்சா. அப்புறம் அதில் முட்டை மெடிசன் அது இதுன்னு ரொம்ப அதிகமாகிடுச்சு. லைவ் போட்டால் நான் எல்லாத்துக்கிட்டும் ஹெல்ப் கேட்டுகிட்டு தான் இருக்கிறேன். இதில் ஒரு ஒருத்தர் வந்து சிரிக்கிறாங்க. பானுமதி அம்மா, நீங்கள் ரொம்ப நக்கலாகவே சிரிச்சிருந்தீங்க. பரவாயில்ல, அது எனக்கு பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஒரு ஆள் சிரிச்சா நான் அதுக்கு வெக்கப்படவும் இல்லை. என்னுடைய சூழ்நிலை இதை பொறுத்து நான் கேட்டு வாங்கிக்கிறேன். போடுறாங்கம்மா, என்னுடைய பசங்க, என்னுடைய பேர குழந்தைங்க, என் பையனுக்கு போடுறாங்க. அம்மா நீங்கள் நல்லா இருந்தால் போதும் அப்படின்ட்டு போடுறாங்க. அதனால நான் அதை பற்றி ஃபீல் பண்ணல. நீங்கள் எவ்வளோ வேணாலும் நக்கலாக கமெண்ட் போடுங்க. என்னோட இஷ்டம், அது தனிப்பட்ட இஷ்டம். நான் கேட்குறேன். போடுறவங்க போடாதவங்க இருந்துட்டு போகிறாங்க. சரிங்களா? அந்த இதை நான் வந்து யூடியூப்பில் வந்து வீடியோவே போட முடியல. லைவ் நைட் தூக்கமே வராது. பகல் அப்பப்போ கொஞ்சம் தூங்குவேன். நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வராது. 4 மணி 3 மணி வரைக்கும் தூக்கம் வராது. அப்போ வரைக்கும் நான் எப்படி சும்மா இருக்கிறேன், லைவ் போட்டுட்டு கிடப்பேன். 2 நேரம் 3 நேரம் லைவ் போடுவேன். இன்னொரு சேனல் ஏதாவது போடுவேன். ஏதோ ஒன்று போட்டுட்டு கிடக்கிறேன். ஏன்னா தூங்காது. யாரோ ஒருத்தர் தெரிஞ்சவங்க யூடியூப்பில் தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க. எனக்கு யூடியூப் சொல்லி கொடுக்குறாங்க. அவங்களாம் இருக்காங்க. அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசுவேன். அவங்களும் நைட்டு பாப்பா குழந்தைய வச்சுக்கிட்டு தூங்காமல் இருப்பாங்க. அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசுவேன். நம்ம திரும்ப லைவ் போடுவேன். என்ன வரைக்கும் ஒரு ஆள் வந்து நைட்டில் ஒருத்தருமே இல்லை, யாரும் இல்லாதப்ப நான் ஒரு ஆள் மட்டும் தனியாக நைட்டில் முடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது அது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்னு அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வீடு எல்லாமே ஃபுல்லாக இன்றைக்கி ஒரு நாள் அந்த வேலைக்கார கொண்டு வரல. வீடு ஃபுல்லாக நாஸ்தியாக போட்டு பூனைக்குட்டி பறிச்சு வச்சுருக்குதுங்க. ஒரு பூனைக்குட்டிக்கு இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். ஒரு பூனைக்குட்டிக்கு ரொம்ப முடியல. ஹெல்த்து 404 இருந்துச்சுங்க. 104 இருந்துச்சுங்க. எனக்கு என்னென்னமோ மைண்டு போகுது. 104 இருந்துச்சு ஃபேவர். 102 ஓகே. 104 இருந்துச்சு. அதுக்கு ஊசி போட்டாங்க. ட்ரிப்ஸ் கொஞ்சம் கொடுத்தாங்க. இன்னொரு அது கால் வீங்கிச்சு. குறுக்க அந்த பூனைக்குட்டிக்கு நரம்பு ஏதாவது ப்ராப்ளமாக கால் வீங்கிச்சு. அது அந்த பையன் எடுத்துட்டு இன்னொருத்தர் வெங்கடேஷ்னு ஒருத்தர் இருப்பார். அந்த பையன் அவங்க வந்து கரெக்டாக போடுவாங்க. டெக்னிக்கலாக ஒரே டைம் தான் போடுவாங்க. பர்ஃபெக்டாக போடுவாங்க. அவங்க இன்னைக்கு வேறு பக்கம் போயிட்டாங்க. போனதுனால இந்த பூனைக்குட்டிக்கு நிறையா டைம் குத்தி கடைசியில் அதுக்கு இருக்கு உடம்பா நின்றுச்சு. சரி என்னடா பண்ணுறதுன்ட்டு அங்கே போயிட்டு ஃபுட்டு வந்து மீன் சிக்கன் ஏதாவது சாப்பிடுது. இந்த லிக்விட் ஐட்டம் பெடிக்கரிலேயே லிக்விட் ஐட்டம் இருக்கும். அது ஏதோ பேர் போட்டாங்க. ஒரு பேக்கெட் 50 ரூபா. ஒன்று மட்டும் உனக்கு போட்டால் விடாது. அந்த இன்னும் 2 பிடிச்சி அதே தான் சாப்பிடுதுங்க. என்னை கொஞ்சம் வறுத்து எடுக்குதுங்க. வேறு வழி இல்லாமல் இன்றைக்கி அந்த போன குட்டிக்காக அது நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஆட்டோவில் போயிட்டு வந்துட்டு அந்த ஃபுட்டு அங்கே வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அதுதான் வச்சுட்டு இப்போ அதான் சாப்பிட்டுட்டு இருக்குது. சரி வந்துட்டு இன்னொருத்தர் அந்த வெண்ணிலாங்கிற பொண்ணு வந்து பாருங்க இதெல்லாம் போட்டு பறின்னு பறித்து ஹேண்ட்பேக்கெல்லாம் பார்த்தீங்களா? அந்த அங்கே ஆஸ்திரியில் கூட கேட்டாங்க, என்னம்மா இதுனா பூனைக்குட்டி போட்டு இப்படி தான் பறிச்சு நீங்கள் காசு போட்டுவானா வேஸ்ட் பண்ண வைக்கிறதுங்க. இப்போ போயிட்டு அந்த பொண்ணு எங்கேயோ போய் 6 இல்லைம்மா கொஞ்சம் நேரம் வந்து கடைக்கிட்டே இருங்க அப்படின்னுச்சு. சரி போய் இருந்துட்டு
அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப முடியாமல் போயிட்டேன். இந்த ட்ரிப்பாட்டு நான் என்றைக்குமே நான் வேதனை கஷ்டம் அனுபவிக்கல, அவ்வளோ கஷ்டம் அனுபவிச்சேன். பொண்ணுங்க வரதா சொல்லியிருந்தாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, என்னுடைய கஷ்டம் எனக்கு தெரியும். அங்கே போனோம்னா என்னை பார்த்தா நல்லா தான் தெரியும், உங்களுக்கு இப்பவும் நல்லா தான் தெரியும். இன்ன வரைக்கும் நான் 10 நாள் அடுப்பே பற்ற வைக்கல. அது எப்பாவதும் டீ ரொம்ப தலை வலிச்சுன்னா டீ மட்டும் போட்டு குடிப்பேன். அப்ரஸ் தான் குடிச்சிக்கிட்டு இருக்கிறேன். அப்ரஸ் குடிச்சோம்னா கொலஸ்ட்ராலும் கண்ட்ரோல் பண்ணும், எல்லாமே இதாகும். அதுக்கு முடியல. இப்போ இன்னும் ஒரு மாதம் 2 மாதத்துக்கு நான் கண்ட்ரோலாக இருந்தேன்னா சுகர் குறைச்சிருவேன். எப்படி இருந்தாலும் ஆட்டோமேட்டிக் சுகர் குறையணும். குறைஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துக்கலாம். நம்ம என்ன தான் நம்மளை பற்றி வளர்த்தினாலும் கடவுள் நம்மளை எந்த டயத்தில் கூட்டி போவாரோ கண்டிப்பாக கூட்டி போவார். அது நம்மளை விட மாட்டார். நான் வீடியோ போடுறதுக்கு எனக்கு முடியல, அவ்வளோ முடியாமல் போயிடுச்சு இன்றைக்கி. அது அந்த பூனைக்குட்டிக்காக நேற்று 4 மணிக்கு ஒரு வேறு வேலை அர்ஜென்ட்டுன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு போய் பாட்டு வந்தேன். அது இந்த ஓட்டர் ஐடி இதுக்காக ஏதோ சம்திங் கூப்பிட்டாங்க, அதுக்கு போயிட்டு வந்தேன். இப்போ இந்த பூனைக்குட்டி ரொம்ப முடியாமல் போனதுனால இன்றைக்கி மதியம் எந்திரிச்சுக்காவும் குளிச்சுக்கிட்டு அப்படியே ஓடிட்டேன் போட்டு. அந்த பூனைக்குட்டிக்கு அது வராமல் இருந்தால் கூட போயிருக்க மாட்டேன் நான். அதனால் போயிட்டு வந்தேன். நாளைக்கு காலையில் கூப்பிட்டு வர சொல்லிக்கிறாங்க. அந்த ஃபஸ்ட்டு பூனைக்குட்டி இறந்துருச்சு பாருங்க, ஜிமிக்கி. இப்போ ஒரு 1.5 மாதத்துக்கு மேலே இருக்கும், இறந்துருச்சு. இதுவும் மூஞ்சி அதே மாதிரி தான் இருக்கும். அதனால் இது முடியாமல் போனாலும் அழுக வந்துருச்சு. நான் ஆட்டோவில் போகிறப்ப அழுதுட்டேன், கடவுளே இதையுமே கூட்டி போயிடாதப்பா, இதாவது இருக்கட்டும் அப்படின்னு வேண்டிகிட்டே போனேன். அந்த பூனைக்குட்டி இறந்துக்கு நான் சாப்பாடு யாருக்கும் வாங்கி கொடுக்கல. ஜிமிக்கு ஒரு 11 பேர்த்துக்கு அப்படி வாங்கி கொடுக்கலாம்னு இருந்தேன். அது நாளைக்கு சொல்லியிருக்கிறேன், சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு வந்தேன். அங்கே ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறவங்கள்கிட்ட சொல்லிட்டு வந்துருக்கிறேன், ஒரு 10-11 மணிக்காட்டு கொண்டு வரேன் அப்படின்னு. உள்ளே அலவுட்ஸ் இல்லைங்க அப்படின்னாங்க. ஆட்டோவில் வச்சுருக்கேன், நீங்கள் வந்து எடுத்து கொண்டு போய்க்கோங்க, ஒரு 13 சாப்பாடு அப்படின்னு. சரி அப்படின்ட்டு இருக்காங்க. அது நாளைக்கு கொண்டு கொடுத்துட்டு இந்த பூனைக்குட்டி பார்த்துட்டு திரும்ப வரணும். திரும்ப முடிஞ்சதுன்னா அப்பப்போ நான் வீடியோ போட வைப்பேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், என்ன எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு ஹெல்த் ப்ராப்ளம் ரொம்ப இஷ்யூ ஆகிட்டு தான் இருக்குது. நான் யாரையும் போய் 10 பைசா எதிர்பார்த்து கேட்கல. யூடியூப்பில் முடிஞ்ச அளவுக்கு யாராவது இருந்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுங்கள். என்ன சூப்பர் சாட்டை இதுலேயே வீடியோ போடலாம். உங்களால் முடிஞ்ச உதவி என்ன எனக்காவது செய்யுங்க. நான் வந்து அனாமத்தாவில் நான் கேட்கல, மெம்பர்ஷிப் லைவ் போட மாட்டேன், தப்பாக எந்த இது இருக்காது. நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். பூனைக்குட்டிக்கும் ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு. எனக்கு கொடுத்த பக்கம் காசு எதுவுமே வராதனால எனக்கு ரொம்ப கஷ்டமாகுது செலவுக்கு. இப்போ இந்த மாதம் அவ்வளோ டைட்டாக இருக்குது. எனக்கு நியூட்ரிஷன் பவுடர் வாங்கினா மாத்திரை செலவு மாதம் 10,000 ரூபா வருது. சைக்காலஜி டேப்லெட் இது அது எல்லாம் சேர்ந்து என்னால் கவர் பண்ண முடியல. நான் முடிஞ்ச வரைக்கும் நானாக பார்த்துக்கிறேன். எங்கள் பிள்ளைக்கு நான் தொந்தரவு கொடுக்க நான் விரும்பலை. அங்கே போய் நம்மளால் அவங்க 2 பேரும் ஏதோ சண்டை கட்டிக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு ஏதோ பிரச்சனை வரும், எல்லாம் பார்த்து அனுபவிச்சிருக்கிறேன். வேண்டாம், முடிஞ்ச வரைக்கும் நம்மளே பார்க்கலான்ட்டு இங்கேயே ஆள் போட்டு ஒவ்வொரு சாமானுக்கு ஒருத்தருக்கு காசு கொடுத்து தான் நான் ஊர்கிட்ட செலவு பண்ணி வச்சுருக்கிறேன். எனக்கு கொஞ்சம் கடவுள் இந்த ஹெல்த் மட்டும் நல்லா கொடுத்தா அது ஒன்று போதும். எனக்கு நான் தான் வேண்டிக்கிறேன். நிறைய கஷ்டம் அவங்க வந்துட்டேன். இனிமேல் கடவுள் என்னால் அந்த கஷ்டத்தை தாங்க முடியல. இப்போ ரொம்ப அமௌண்ட் ப்ராப்ளம். முடிஞ்சதுன்னா அவங்களால சின்ன ஹெல்ப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.